வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு நம்ம தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. அதிமுக ஆட்சி நடந்த மிகப்பெரிய கொடூரமான செயல், மன்னிக்க முடியாத கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் பலியானார்கள், எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்கை தொடர்ந்து நாமளும் கண்காணித்து வருகிறோம், பின்பற்றி பதிவிட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த சம்பவத்தை தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன் வந்து வழக்கு எடுத்துச்சு. அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த அறிக்கை தாக்கல் பண்ண உடனே தானாக வழக்கை முன்னெடுத்த தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கை வாபஸ் வாங்கிடுச்சு, முடிச்சு வச்சிருச்சு. வாபஸ் வாங்கலை, முடிச்சு வச்சிருச்சு. அதெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் ஹென்றி டிஃபென் அவர்கள் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு மனுவை போடுறாங்க. அந்த மனு வந்து அந்த வழக்கை நீதிபதிகள் எஸ்.எஸ். சுந்தர், என். செந்தில்குமார் ஆகிய டிவிஷன் பெஞ்ச் இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த வழக்கு இப்போ மறுபடியும் 1ஆம் தேதி, அதாவது ஜூலை 1ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு வந்த உடனே இந்த வழக்கின் எதிர் மனுதாரராக தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி டிஎஸ்பி லிங்க திருமாறன் அப்படிங்கிற தரப்பில் அவங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, மனித உரிமை ஆணைய சட்டத்தின்படி ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. மாநில மனித உரிமை ஆணையமும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் விசாரித்த இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பி சார்பாக வக்கீல் வாதிடுறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனுதாரர் ஹென்றி டிஃபென் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சிபிஐ தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திருமலை என்பவரை மட்டுமே வழக்கில் சேர்த்துள்ளது. ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அந்த சிபிஐ வழக்கில் சேர்த்துருக்காங்க. துப்பாக்கி சூடு குறித்து விசாரணை நடத்திய ஓய்வு பெற்ற நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் 17 அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை அருணா ஜெகதீசன் அவர்கள் அரசாங்கத்துக்கிட்ட தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுவரையில் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, அதிமுக நடந்த இன்சிடென்ட்டு, அதிமுக காலத்தில் நடந்த துப்பாக்கி சூடு, அப்பொழுது போட்ட விசாரணை கமிஷன், அந்த கமிஷன் அடிப்படையில் 17 அதிகாரிகள் மேலே நடவடிக்கை கடுமையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் சொல்கிறாங்க. திமுக அரசு நடவடிக்கை எடுக்கலை. அப்போது கோபம் வருமா வராதா மனுதாரருக்கு? மனித உரிமை ஆணைய சட்டப்படி மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும். அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க எந்த தடையும் இல்லை அப்படின்னு இவங்க வாதாடுறாங்க மனுதாரர். சிபிஐ தரப்பில் சொல்கிறாங்க, சிபிஐ தரப்பில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக மதுரையில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு முடிஞ்சாச்சு. அதனால் இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் வழக்கை தொடர்வதற்கு மனுதாரருக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, எந்த அடிப்படை விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்பில் வாதிடுறாங்க. அப்போது நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க, குறுக்கிட்டு
துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்திருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருவர் கூட வருத்தம் தெரிவித்ததாக தெரியவில்லை, வருத்தம் அடைந்ததாக தெரியவில்லை. துப்பாக்கி சூட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு உங்கள் கருத்து சொல்கிறாங்க இந்த நீதிபதிகள். அதன் பிறகு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, துப்பாக்கி சூட்டில் அதாவது அந்த ஃபயரிங் ஆர்டர், துப்பாக்கி சூடுக்கு உங்களுக்கு உத்தரவிட்டது யார்? இத்தனை உயர் போலீஸ் அதிகாரிகளும் பொறுப்பேற்கிற இந்த பலிக்கு இத்தனை பேர் பலியாக இருக்காங்க இல்லையா, இத்தனை பேர் பலிக்கு இந்த சம்பவத்துக்கு இந்த உயர் போலீஸ் அதிகாரிகள் பொறுப்பேற்றுக்கிறாங்களா சொல்லுங்க. எனவே எதிர்த்தரப்பு வக்கீல்கள், எதிர்த்தரப்பு சிபிஐ, அந்த டிஎஸ்பி தரப்புலாம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனுதாரருக்கு நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கை 15ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. ஆக இந்த வழக்கை நாம் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த வழக்கு ரொம்ப சொல்வதற்கு மிகவும் வெட்கமாகவும் வேதனையாகவும் இது ஒரு கேலிக்கூத்தாக இருக்குது. அந்த துப்பாக்கி சூட்டில் பலியான 13 நபர்களுக்கு அதை நினைக்கும் பொழுதே நமக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலை? அப்போ ஆணையம் எதுக்கு அமைக்கிறீங்க? ஆணையம் அமைக்காதீங்க, அதுக்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க, தண்ட செலவு. அந்த ஆணையம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து போய் எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ எதுக்கு அரசு சொல்லுங்கள்? அப்போ எதுக்கு நீங்கள் விசாரணை கமிஷன் வைக்கிறீங்க? விசாரணை கமிஷன் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ 13 பேர் பலியானது தானே? அப்போ இதை துரிதமாக முடிக்க வேண்டாமா? இந்த மாதிரி வழக்குங்களை உங்கள் இஷ்டத்துக்கு இழுத்துக்கினே போவீங்களா? நீதிமன்றத்தில் வேறு வழக்கே கிடையாதா? உங்கள் வழக்கை மட்டும்தான் நீதிபதிகள் விசாரிச்சுட்டு இருப்பாங்களா? பொதுமக்கள் எதுவும் கேட்க மாட்டாங்க, பொதுமக்கள் எல்லாம் இழிச்சவாயனுங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அது மக்கள் மேலே மரியாதை வைக்கிறதே கிடையாது, சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. நீங்கள் மனசாட்சி வித்துட்டு தானே அரசியலுக்கு வரீங்க. அப்போ மனசாட்சிக்கு நீங்கள் பயப்பட போகிறதே கிடையாது, அது தெரிஞ்ச விஷயம். ஆக இந்த நாட்டில் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் நாம் இறங்கி போராடி ரத்தம் சிந்த வேண்டியதாக இருக்குது நியாயம் கிடைக்கிறதுக்கு. எது? ஒருவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்றால் போராடணும், தொண்டை தண்ணி வற்றணும், ரத்தம் சிந்தணும், ஏதாவது ஒன்று இழக்கணும். இழந்தாதான் இந்த அரசுக்கிட்ட நம்ம நியாயத்தை வாங்க முடியும், நீதியை பெற முடியும். இந்த அரசுன்னு இல்லை, எந்த அரசும், படாவதி பிடிச்ச அரசு எந்த அரசாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு இந்த நிலைதான். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.